வணக்கம். வெல்கம் டு ஒளிப்பெட்டகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, விடாத நினைவுகள் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். முன்னா மேமின் முகத்தில் புன்னகை வந்தது. கல்யாணம்தான் உன்னோட குழப்பத்துக்கு தீர்வா? அது அவங்களோட எண்ணம். ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு மாறிட்டா குழப்பம் விட்டு போயிடும்னு நம்புகிறாங்க. ஆனால் நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு காண்றது தானே புத்திசாலித்தனம். குணா இப்போ உன் கூட இல்லையா? முன்னா மேம் கேட்டபோது திணறலாக பார்த்தாள். அவன் படிப்பை முடித்த கையோட சிங்கப்பூர் கிளம்பிட்டான் பிஸ்னஸ் விஷயமா. சற்று நேரம் அமைதியாக இருந்தவர் பிறகு சொன்னார், நம்மோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலேயும் ஏதாவது காரணம் இருந்தே தீரும். ஆனால் அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க நினைக்கிறது ஒருவித சிறு பிள்ளைத்தனம். நம்மோட கடமை நமக்கு இயற்கை இட்ட கடனை நிறைவேற்றது. அதை ஈடுபாட்டுடன் செய்கிறது. ஏன், எதனால், எப்படிங்கிற கேள்வி நியாயமாக இருந்தாலும் சில நேரம் அதன் முடிவு கிடைக்கிற வரைக்கும் காத்திருப்பதும் ஒருவித பொறுமைதான். கணக்கு போட்டதும் விடை தெரிகிற அளவுக்கு நமக்கு புத்திசாலித்தனம் இருந்தாலும் ஸ்டெப்ஸுங்கிற நிலைக்கு நாம் காத்திருக்கணும். நீ செய்கிற வேலையை ஈடுபாட்டுடன் செய். கண்டிப்பாக அதற்குண்டான பலன் உனக்கு கிடைக்கும். அவர் அணைத்து விடுவித்த போது இவள் தெளிந்திருந்தாள். குணா இல்லாத குறையை முன்னா மேம் தீர்த்து வைத்து இருப்பது போல் இருந்தது. எழுந்து விடை பெற்றாள். உனக்கு மென்டராக இருக்கிறதை எண்ணி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இல்லையா? நான் பெருமைப்படும்படி நடக்கணும். உன் முயற்சி நிச்சயம் வெற்றி அடையும். முன்னா மேம் சொன்ன கணம் தெளிந்திருந்தாள். பெங்களூரில் வந்து இறங்கிய போது வானம் மந்தகாசமாய் இருந்தது. ஏன் ஐயா, இந்த முறை ஓடி போக மாட்டேதானே? வயிற்று பிள்ளைக்காரிக்கு குறுக்கு வலி வந்த மாதிரி சித்தி கேட்க செல்லமாய் முறைத்து பார்த்தாள். போன முறை நான் எதையும் ஆராய்ச்சி பண்ண வரலை. இந்த முறைதான் நான் படிக்கிற நோக்கத்தோட ஓடி வந்திருக்கேன். திரும்பி ஓட மாட்டேன். சித்தப்பா. என்ன பாப்பா? நான் அந்த சௌமியாவோட ஃபேமிலியை பார்க்கணும். முதல் கட்டமாக அவங்களை சந்திச்சாதான் எனக்கு தெளிவு கிடைக்கும். அது பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி ஈவினிங் போய் பார்க்கலாம். ஆளுங்கட்சியில் ஒரு அவசர மீட்டிங் இருக்குது. நான் போயிட்டு 4 மணிக்கு வந்துடுறேன். நாம் கிளம்புவோம் என்றவரை சமையல் கட்டில் இருந்து வெளியில் வந்த சுலக்ஷனா ஒழுங்கு காட்டி சிரித்தாள். ஏன் சித்தி சிரிக்கிற? லயா, இம்புட்டு அவசரமாக போகிறார் இல்லை, மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் வருவார் பாரு. போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோட என்றாள் ஜம்பமாக. அது இப்படி சொல்கிறீங்க? உனக்கு என்ன தெரியும்? இந்த அரசியல்வாதி கூட 20 வருஷமாக குப்பை கொட்டுறனே. நான் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிறது தான் அவங்க வேலை. அதுக்கு தமிழில் சரியாக ஒரு வார்த்தை இருக்குமே, என்னது? கரண்டியால் கன்னத்தில் தட்டியபடி நகைப்போடு சுலக்ஷனா கேட்க, பந்தா இருவரும் ஒரு சேர சொல்லி கலகலவென சிரித்தார்கள். உணவை முடித்துவிட்டு சோஃபாவில் சரியாய் அந்த நேரத்துக்கு ஆனந்தன் வந்தார். இவள் பதில் சொல்லாமல் அவர் முகத்தையே பார்த்தாள். தலைவர் டெல்லி பயணம் திடீர்னு, அதனால் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டார் தலைவரோட பிஏ என்றார். பாத்தியா என்பது போல் சுலக்ஷனா கண்ணை காட்ட இருவரும் ஒன்றாய் சேர்ந்து ஓ என்று சொல்ல, இப்போது அவர் சுலக்ஷனாவை நன்றாக முறைத்துவிட்டு போனார். இருவரும் சேர்ந்து சின்மயா நகரில் இருந்த சௌமியாவின் வீட்டுக்கு வந்தனர். தார் சாலையில் கொஞ்சம் நகரத்தை விட்டு தள்ளி இருந்தது. தூரத்தில் இருந்து பார்த்த போதே அவள் யூகித்திருந்தது போல் அந்த காம்பவுண்ட் வைத்த வீடுதான் அவர்களுடையதாய் இருக்கும் என்ற யூகம் கச்சிதமாய் பொருந்தியது. வாசலில் நிறைய பூச்செடிகள் இருக்க அதில் மஞ்சள் வண்ணம் அதிகம் இருந்தது. அவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் என்ற சொல்லிற்கு பிறகு லயாவை நிமிர்ந்து பார்த்தவர்கள் பிரமித்து போனார்கள். நீவோ என்றார்கள் அதிர்ச்சி விலகாமல். தன்னை பற்றி விளக்கிய நொடி கண் பார்வை மங்கி இருந்த சௌமியாவின் அம்மா லயாவை தடவி தடவி உணர்ந்தது கண்ணீரை வரவழைத்தது. நான் சௌமியாவை பற்றி விசாரித்து கட்டுரை எழுத வந்திருக்கம்மா என்றாள் கைகளை பற்றி கொண்டு. இனி என்ன எழுதி என்னாக போகுது? என் பெண் திரும்பி வர போகிறாளா? என் அழகு பெட்டகம் இனியொரு தரம் வாழ்நாளில் பார்ப்பேனா என்று நினைச்சேன். ஏனோ உன்னை பார்த்தபோது எனக்கு நம்பிக்கை வருது. அவர் வயதுக்கு அழுகை ஒத்துக்கொள்ளவில்லை. சட்டென்று கால்களை குறுக்கி சோஃபாவில் படுத்து கொண்டார். நன்ன மகளை நானே கொந்த என்று முணுமுணுத்தபடி இருக்க அதிர்ந்து போய் பார்த்தாள்.
ஸோ உன் இஷ்டத்துக்கு தான் இருப்ப அதானே? கூலரை கழற்றி அணிந்திருந்த டிஷர்ட்டின் கழுத்தில் தூக்கு மாட்டி விட்டிருக்க அவன் முகத்தை குறும்பால் பார்த்தான். எப்போ குணா வந்த? மண்ணாங்கட்டி, கேவலம் உன்னை தேடிட்டு பெங்களூரு வர வேண்டியிருக்கு. உன்னை யாரடா வர சொன்னா என்றாள் கோபமாக. என்று அமர்ந்து இருந்தவன் சில வினாடிகள் இடைவெளி விட்டு கேட்டான். இன்னைக்கு எங்கே போகிறதா இருக்க? நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. நீ ஏன் வந்த? ஏனோ வந்த. இப்போ உனக்கு அதை சொல்லியே ஆகணுமா? இங்கே ஒருத்தன் உன்னை துரத்துறான். அவனை பார்த்து பயமாக இருக்குன்னு எல்லாம் சொன்னது யாரு? நீ தானே? அதான் வந்த. அவன் அதே உம்மில் சொல்லி முடிக்க லயாவுக்கு சிரிப்பு வந்தது. ஸோ என் மேலே அக்கறை இருக்கு. அதை கவனிக்காதவன் போல் அடுத்த விஷயத்துக்கு அவன் தாவ அவனின் அந்த அக்கறை லயாவுக்கு வெகுவாய் பிடித்திருந்தது. நேற்று அவங்க வீட்டுக்கு போன பெருசாக விவரங்கள் கேதர் பண்ண முடியல. மறுபடியும் இன்னைக்கு போகணும். தலை அசைத்தவன் மணிக்கட்டை திருப்பி பார்த்தான். 1/2 ஹவரில் நான் வந்துடுறேன். உங்கள் சித்தி வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் வெயிட் பண்ணு என்று விட்டு எழுந்து கொண்டான். குணா? என்னவாம் குணாவுக்கு? தேங்க்ஸ். இது எதுக்கு? எதுக்கோ. அவன் கோபம் இருந்த பாத்திரம் கொட்டி சரிந்திருக்க மெல்ல தலையை கோதிக்கொண்டு சீக்கிரம் வந்து சேரு என்று விட்டு போனான். குணா வந்ததில் ஆனந்தனுக்கு சற்று இலகுவாக போனது. அவர் பணிகளுக்கு இடையில் லயாவை கூட்டிக் கொண்டு அலைய முடியாத இக்கட்டில் இருந்தவருக்கு மெல்லிய ஆஸ்வாசம். குணாவோடு பைக்கில் வந்து இறங்கிய நிமிஷம் அந்த பகுதியை சரியாய் உள்வாங்கினாள். யாரோடு யாரும் தொடர்பில் இல்லாத துண்டுபட்ட பகுதி. பக்கத்தில் மனிதர்கள் இருந்தாலும் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் பணக்காரர்கள். அத்தனை வீட்டின் முன்னும் நேம் போர்டு தொங்கியது. விஐபி ஏரியா என்று சொல்ல முடியாவிட்டாலும் முக்கிய பிரபலங்கள் பலர் இருப்பதற்கான அடையாளம் தெரிந்தது. அந்த பகுதியில் அளவில் சிறிய வீடு சௌமியா உடையதுதான். கீழ்த்தளத்தில் அவர்கள் இருக்க மேல் 2 தளங்களையும் வாடகைக்கு விட்டிருந்தார்கள். அனுமதி வாங்கி கொண்டு உள் நுழைந்த போது இந்த முறை அதிர்வு குறைவாக இருந்தது. சௌமியாவின் அக்காக்கள் இருவரும் இருந்தார்கள். முகம் முற்றியிருந்தது என்றாலும் ஆங்காங்கே சௌமியாவின் சாயல் தெரிந்தது. சௌமியா இப்போது இருந்திருந்தால் இவர்களை ஒத்துத்தான் இருந்திருப்பாள் என்ற எண்ணம் தோன்ற பக்கத்தில் வந்த குணா வாய் அசைக்காமல் காதை கடித்தான். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நாம் பிரிஞ்சுடலாம். ஏண்டா? ஒரு 55 வயசில் உன்னை கற்பனை பண்ண சகிக்கலை என்றவனை முறைத்து பார்த்தாள். உனக்கு அப்போ இளமை ஊஞ்சலாடுமில்ல? நீ எவ்வளவு கேவலமாக இருப்பேன்னு நான் கற்பனை பண்ண கூட விரும்பலை என்று பதிலடி தந்துவிட்டு புன்முறுவலுடன் அவர்களிடம் வந்தாள். எவ்வளவு ஆச்சரியம், நீங்கள் சௌமியா மாதிரியே இருக்கீங்க. ஆங்கிலத்தில் ஆச்சரியப்பட்டனர். அவளை அமர வைத்து கொஞ்ச நேரம் பரவசப்பட்டு தொட்டு பார்த்து கொண்டனர். சௌமியாவின் அம்மா இடுங்கிய கண்ணில் இவளையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார். நாங்கள் சினிமா பின்னணியில் இல்லாதவங்க. சொல்லப்போனால் மாதம் ஒரு படம் பார்த்தாலே பெரிய விஷயம். சௌமியாதான் எங்கள் வீட்டிலேயே அழகு. அதனால் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் அவளை புகழ்ந்து பேசினா எங்களுக்கு பொறாமை வந்துடும். சொல்லிவிட்டு நினைவுகள் மொந்த மெல்லிய கண்ணீர் அரம்ப சிரித்தாள். என்ன ட்ரெஸ் போட்டாலும் அவளுக்கு எடுப்பாக இருக்கும். அதை யாராவது சொன்னால் எங்களுக்கு பொறாமை வந்துடும். அவளுடைய ட்ரெஸ்களை எடுத்து கிழிச்சு வச்சுடுவோம் என்றாள் இன்னொருத்தி. கண்டுபிடிச்சிட்டேன், இவங்க தான் சௌமியாவை கொன்று இருப்பாங்க. காதை கடித்த குணாவை முறைத்து பார்த்தாள். நீ ஏண்டா என் கூட வர்ற? பேசாமல் வீட்டில் இருந்து தொலையேண்டா என்று அவள் பல்லை கடிக்க அவளை விட்டு எட்ட சென்று அமர்ந்து கொண்டான். சௌமியா படிப்பில் கெட்டிக்காரி. படிப்பில் மட்டுமில்லை, ஸ்போர்ட்ஸ்லையும் கில்லாடி. கோகோ ஃபெடரேஷன் கிளப்லையும் இருந்தா. அவள் 10th படிக்கும்போது அவங்க ஸ்கூல் சாம்பியனான போட்டிக்கு பரிசு கொடுக்க வந்தவர் தான் சிவானந்தா ரெட்டி. இவளை பார்த்ததும் சினிமாவில் நடிக்க வைக்கிறதா அவர் சொல்லவும் வீடே 2 ஆயிடுச்சு. அப்போது அப்பா உயிரோடு தான் இருந்தார். சினிமாவா, அதுவும் நம்ம குடும்பத்திலையான்னு சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணார். ஆனால் அம்மாவுக்கு அதில் விருப்பம் இருந்தது மெல்லிசா. அதனால் ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு அப்பாவுக்கு தெரியாமல் கூப்பிட்டுட்டு போனாங்க. ஸ்க்ரீன் டெஸ்ட்டில் ஓகே ஆகி இவள் நடிக்க ஒப்பந்தம் போட்டதும் தான் அம்மாவுக்கு பயம் வந்தது. அப்பா கிட்ட சொல்லாமல் இது எப்படி செய்கிறதுன்னு. அவர் சொன்னதும் அவர் தாம் தூம்னு குதிக்க ஒரு கட்டத்தில் இந்த நடிப்பே வேண்டாம்னு அம்மா பணத்தை எடுத்துகிட்டு போய் சிவானந்தா ரெட்டி கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க. மறுநாள் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு இருக்கிறதால நடிச்சுத்தான் ஆகணும், இல்லைன்னா நான் கோர்ட்டு போவேன்னு சொன்னார். நாங்கள் சாதாரணமானவங்க, கோர்ட் எல்லாம் சினிமாவில் பார்க்குறதோட சரி. அவருடைய உருட்டலுக்கு பயந்து தான் 15 வயசு பொண்ணாக இருந்த சௌமியா நடித்தா. ஒரு நீண்ட பெருமூச்சு வந்தது அந்த பெண்ணுக்கு.
எல்லாமே விதினா மனிதர்கள் செய்யும் சதி. அதன் இடையில் வர்றதுக்கு பேர் என்ன? ஒருவேளை நடுவில் சதி புகுந்து விதியோட தலையெழுத்தை மாத்துறது தான் நிஜமாவே விதியானம் தெரியல. முதல் படம் சக்ஸஸ் ஆனது. ஆனால் அதை பார்க்க கூட எங்கள் அப்பா உயிரோடு இல்லை. அவர் வேலை செய்த மில்லில் நடந்த விபத்தில் இறந்துட்டார். அப்பெண் ஈரம்பட்ட கண்களை முந்தானையால் உறிஞ்சி கொண்டாள். அப்பாவும் போன பிறகு எங்களுக்கு வேற வழி தெரியல. அப்போதான் சௌமியா நடித்த முதல் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. அந்த புகழ் தந்த வேகத்தில் வீட்டு வாசலில் ப்ரொடியூசர் கூட்டம். அம்மாவுக்கு குழப்பம். அப்பாவுக்கு செய்த வாக்கை மீற முடியலை. அந்த சமயத்தில் சிவானந்தா ரெட்டி அவளுக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்துக்கே தன்னை கார்டியனாக பிரகடனப்படுத்தி கொண்டார். பிறகு என்ன? அவள் எந்த படத்தில் நடிக்கிறதா இருந்தாலும் சிவானந்தா ரெட்டியோட சம்மதம் வேணும். ஆரம்பத்தில் அதுவும் நல்ல பலனைத்தான் தந்தது. படங்களை அவர் தேர்வு செய்து தந்த முறையில் நேர்த்தியும் ஆழமான பார்வையும் இருந்தது. அதனால் அத்தனையும் வெற்றி படமாக அமைய அவ எங்கேயோ போயிட்டா. ஒரு நெடிய மூச்சு வந்தது அப்பெண்ணிடம். பிறகென்ன? அவளுடைய மறைவில் எங்களுக்கு நல்ல கல்யாணம் நடந்தது. 10 வருடம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணினான்னு தான் சொல்லணும். அவங்களுடைய வீழ்ச்சி எங்கே ஆரம்பமாச்சு? அக்கா தங்கை இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். வீழ்ச்சின்னு எதுவும் இல்லை, ஒரு தேக்கம்னு வேணா சொல்லலாம். 10 வருஷமா அவளுடைய நலனில் அக்கறை காட்டின சிவானந்தா ரெட்டி அவளை விலக்கிட்டார் தன்னுடைய மேற்பார்வையில் இருந்து. அதனால் படங்களை தேர்வு செய்ததில் குழப்பம். அவள் அவசரத்தில் தேர்வு செய்த படங்கள் தோல்வி அடைஞ்சதால அவள் மார்க்கெட் டல்லடிக்க ஆரம்பித்தது. சில வருடங்கள் அவள் நடிக்காம கூட இருந்தா. கடைசியா சிவானந்தா ரெட்டி சமாதானமாகி அவளுக்கு தந்த அந்த வாய்ப்பில் தான் அவ இறந்து போனதும் கூட. ஒரு கசந்த மௌனம் அங்கே நிலவியது. நினைவுகளின் தத்தளிப்பில் ததும்பி இருந்தார்கள். காய்ந்த நினைவை கீறி துயரத்தை ருசி பார்த்து கொண்டிருந்தார் சௌமியாவின் அம்மா. அந்த ஸ்போர்ட் விழாவில் சிவானந்தா என் மகளை பார்க்காமல் அவர் நடிக்க விண்ணப்பம் வைத்த போது நான் ஒரே அடியாக மறுத்திருந்தா. என் கணவர் சொல் பேச்சை கேட்டு நான் அவளை நிறுத்தி இருந்தால் என் மகளும் இதுபோல என் கூடவே நின்று இருப்பா. இப்போ நான் தான் என் மகளை கொன்னுட்டேன். நானே தான் என் மகளை கொன்னுட்டேன். சௌமியாவின் தாய் கண்ணீர் விட்டு அழுதார். விடை பெற்று கொண்டு வெளியே வந்ததும் அந்த அழுகையின் சுவடு அவர்களை தொடர்ந்து கொண்டே இருந்தது. பைக்கில் ஏறி வெகு தூரம் வரும் வரைக்கும் இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை. எனக்கு சிவானந்தா ரெட்டி மேலே சந்தேகமாக இருக்கு என்றான். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வர்றீங்களா? உங்கள் ரஜினிகாந்த் எங்கள் சிவாஜி ராவு சத்தம் போட்டு சிரித்தார் சிவானந்தா ரெட்டி. வீட்டின் முகப்பில் தனி பகுதியாக பிரித்து தன்னுடைய அலுவலக அறையாக மாற்றியிருந்தார். ஆளை புதைக்கும் சோஃபாக்கள் நாகரீக உடை அணிந்து அறையை சுற்றி கிடந்தது. எதிரில் இருந்த கண்ணாடி ஷோகேஸில் விருதுகள் நெருக்கி அடித்து நின்றன. ஏசி ரூம் ஃப்ரெஷ்னர் மணந்த அறையில் அடையாளம் தெரியாத குயில் அந்தகாசமாய் சத்தம் போட்டது. சீட் நுனியில் அமர்ந்திருந்த லயாவுக்கு அவருடைய கூர்மையான பார்வை அவஸ்தையாக இருந்தது. சௌமியா மாதிரி ஒரு பெண் இருக்கான்னு நான் பேப்பரில் நியூஸ் படித்தப்போ பெருசாக நம்பலை. ஆனால் இப்போ ரொம்ப ஆச்சரியப்படுறேன். அப்படியே அச்சு அசலா அவளை போலவே. அவளுக்கு இடது கண்ணில் கடுகை விட சின்னதாய் மச்சம் இருக்கும். அது கூட உங்களுக்கு இருக்கு. அவர் பெல் அடிக்க ட்ரேயில் காஃபி வந்தது. இப்போ ஏன் திடீர்னு ஆராய்ச்சி அது இதுன்னு? அவள் இறந்தே 20 வருஷங்களுக்கு மேலே ஆகுதே. நான் என்னோட ஆராய்ச்சி படிப்புக்காக அவங்களை தேர்வு செய்திருக்கேன். குவைட் இன்ட்ரெஸ்டிங். என் மூலம் உங்களுக்கு என்ன தெரியணும்? சௌமியா உடனான சந்திப்பு, பழக்க வழக்கம். ஒரு ஸ்போர்ட்ஸ் டேல என்று ஆரம்பித்த சௌமியாவின் சகோதரிகள் சொன்னதையே டிட்டோ வைத்தார். நீங்கள் ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருந்தீங்களா? ஐ மீன் உங்கள் கஸ்டடியில் அவங்க இருந்ததான் சொல்கிறாங்களே. குணாவின் கேள்வியில் அவர் முகம் இருள் படிந்து மீண்டது. தம்பி, உங்களுக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி தெரியல. இங்கே எல்லாருமே கதாபாத்திரங்கள் வடிவமைக்கிறதுல கெட்டிக்காரங்க. சௌமியா என் கட்டுப்பாட்டில் இருக்கா. என் பேச்சை கேட்டுதான் ஷூட்டிங் வர்றா போகிறா. அவளுடைய சம்பள விவகாரங்களை நான் தான் நிர்ணயம் பண்ணுறேன். இப்படி பல கதைகள் இருந்தது அந்நாளில். வாய்விட்டு சிரித்தார். 80களிலும் திடகாத்திரமான உடல் அவருக்கு. உண்மையில் சினிமா நடிகர்களின் வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி வீட்டில் இருக்கிற மாதிரி தான். அதன் நிழலை பார்த்து நிஜத்தில் இல்லாத எதையோ கற்பனை பண்ணுறது. இடைவெளி விட்டார். பிறகு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சிற்கு பிறகு சொன்னார்.
அவள் என் கண்காணிப்பில் இருந்த வரைக்கும் அவளுக்கு நல்லது செய்தேன். சினிமாங்கிற மாய பிசாசு கையில் மாட்டிக்கிட்ட அவளுக்கு கொஞ்சம் தலைகனமும் வந்துடுச்சு. அது எல்லாத்துக்கு மேலே நீ சினிமாவுக்கு எந்த வயசில் வந்தேன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. 15 வயசில் சௌமியா சினிமாவுக்கு வந்திருந்தாலும் அவள் 10 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் நின்றுட்டா. அதுதான் இங்கே கருத்தில் பதிஞ்சது. புதுசாக நடிகைகள் வர ஆரம்பிக்க அவங்களுக்கு சமமாக இவளும் இறங்கி நடிக்க வேண்டியதாயிடுச்சு. இது ஒரு விசித்திரமான இண்டஸ்ட்ரி. இங்கே வரும்போது மட்டும்தான் தயக்கம் இருக்கும். ஆனால் தக்க வைக்க துடிக்கும் போது நாம் வேறையாக மாறி இருப்போம். அவளை கடைசியாக நான் என் அலுவலகத்தில் வச்சு தான் பார்த்தேன். ராமி ரெட்டியோட படத்தில் கமிட் ஆகி இருக்கிறதா சொன்னா. எனக்கு அதில் அவ்வளவு விருப்பம் இல்லை. ஏன்? இது இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம், உங்களுக்கு சொன்னால் புரியாது. இல்லை என்று ஆரம்பித்தவளை கை உயர்த்தி தடுத்தார். நீங்கள் சிபிஐயோ போலீஸோ கிடையாது. ஆஃப்டரால் சௌமியாவின் வாழ்க்கை வரலாற்றை எழுத வந்திருக்கீங்க. யோசித்து பார்த்தா உங்களுக்கு நான் கொடுத்த தகவல்களே போதுமானது. இதுவே பழைய சிவானந்தாவா இருந்தால் உங்களுக்கு ஒதுக்க ஒரு பிஞ்ச் டைம் கூட இருந்திருக்காது. இப்போ எனக்கு ஃப்ரீ டைம் நிறைய இருக்குது என்றார் பெருமூச்சுடன். குணா லயாவின் கைகளை பற்றி அழுத்தினான். புரிந்து கொண்ட இருவரும் எழுந்து கொண்டார்கள். அவருடைய கண்கள் துளைப்பது போல் லயாவை பார்க்க சட்டென்று எங்கிருந்து போய்விட வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. இருவரும் விடை பெற்று கொண்டு கதவை நோக்கி நகர அவர் குரல் தடுத்து நிறுத்தியது. உன்னை சௌமியாவின் சாயல்னு சொல்றதுல தப்பே இல்லை. எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை இருக்கு. சௌமியாவின் வாழ்க்கை வரலாறை படமாக எடுக்கணும்னு. அந்த முகவீட்டில் நடிகைகள் கிடைக்கல, அதனாலேயே கிடப்பில் இருந்தது. இப்போ உன்னை பார்த்ததும் அந்த ஆசை துளிர் விடுது. அவர் சின்ன சிரிப்புடன் சொன்னபோது குப் என்று வேர்த்து போனது லயாவுக்கு. பதில் ஒன்றும் சொல்லாமல் புன்னகையுடன் படி இறங்க அவள் கைகளை பற்றி இழுத்தான் குணா. கிட்டத்தட்ட முக்கால்வாசி நடிகை ஆயிட்ட, வேற வழி இல்லை. உன் கால் ஷீட்டை நான் பார்த்துக்கிறேன். அதான் என் தலையெழுத்துனா யார் தடுக்க முடியும்? பேசாம வாடா குரங்கு என்றவள் திரும்பி பார்த்து குணாவை திட்டிக் கொண்டே கீழ் இறங்க சரியா எதன் மீதோ மோதிக்கொண்டு பின்னால் வந்து விழுந்தாள். மாடிப்படியை ஒட்டிய அந்த பகுதியில் நின்று கொண்டு இருந்தவனை பார்த்து சர்வமும் நடுங்க திரும்பவும் படிகளில் ஏறி குணாவை ஒன்றிக்கொண்டு நின்றாள். சௌமியா, என்னை தேடி வந்துட்டியா? நீ என்னை தேடி வந்துட்டியா? அவன் இறுக்கி பிடித்த பிடியில் சௌமியா நடுங்க குணா அந்த குறுகலான மாடிப்படிகளில் அவனுடைய கைகளை முடிந்த மட்டும் பேய்த்து விட துடித்தான். ஆனால் அவன் மூர்க்கத்தின் முன் குணாவின் மென்மை ஜெயிக்க முடியவில்லை. அவன் பிடியும் அவனின் மொழியும் இறுக சத்தம் கேட்டு மாடியில் இருந்து சிவானந்தாவும் கீழே இருந்த ஆள்களும் ஓடி வந்தார்கள். ரேவண்ணா, அவளை நோ பிட்டு பிடி, அவளோ சௌமியா இல்லை என்றவரின் சத்தம் எடுபடவே இல்லை. இக்கட்டான இடத்தில் நின்றவர்களை கீழிருந்து வந்தவர்கள் 4-5 பேர்கள் சேர்ந்து அந்த ரேவண்ணாவை குண்டு கட்டாய் தூக்கி கொண்டு செல்ல அவன் மூர்க்கமாய் கை கால்களை உதைத்து கொண்டே சென்றான். லயா பயத்தில் உறைந்து போய் நடுங்கி கொண்டு நின்றாள். ப்ளீஸ் தப்பா நினைக்காதீங்க, இது என் பையன் ரேவண்ணா. கொஞ்சம் மனநிலை சரியில்லை அவனுக்கு. நீங்கள் கிளம்புங்க ப்ளீஸ். சிவானந்தா ரெட்டி கையெடுத்து கும்பிட அவசரமாய் வெளியில் ஓடி வந்தார்கள். சில மீட்டர் தூரம் ஓட்டமும் நடையுமாய் ஓடி முடித்த கணத்தில்தான் கொஞ்சம் நிதானமாகி நிற்க இன்னும் பீதி விலகாத கண்களோடு நின்றாள். லயா, கூல், இப்போ எதுவும் இல்லை, ரிலாக்ஸ் ஆகு. அவள் கைகளை பிடித்த நிமிடம் நடுக்கத்தின் மிச்சம் இருந்தது. இருவரும் பேசாமலே நடந்தனர். எனக்கு இந்த சிவானந்தா ரெட்டி பேசினதில் உண்மையை கண்டுபிடிக்க முடியல. ஏன் லயா அப்படி சொல்கிற? இவ்வளவு நேரம் அவர் பேசினதில் அவர் பையன் ரேவண்ணா பற்றி எதுவுமே வரலை. ஆனால் அந்த ரேவண்ணாவுக்கு சௌமியா மேலே தீராத காதல் இருந்திருக்கணும். அந்த காதல் நிறைவேறாததால தான் அவனுக்கு இப்படியாக இருக்கணும்னு தோணுது. எக்ஸாக்ட்லி. குணா சௌமியாவுடைய வெள்ளை பக்கங்களை மட்டும்தான் நமக்கு சொல்கிறாங்க. யாருக்கும் தெரியாத கருப்பு பக்கங்களும் கணிசமான கண்ணீரும் சௌமியாவுக்கு இருக்கு. ஆனால் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்னும் 2 இட்லி வச்சுக்கலையா? ஐயோ சித்தி, இதுக்கு மேலே சாப்பிட்டா நான் குண்டோதரி ஆயிடுவேன். அப்புறம் இப்போ நடிக்க கூப்பிடுறவங்க எல்லாம் என்னை அம்மா ரோலுக்கு தான் கூப்பிடுவாங்க. இட்லியை விழ்விய கையோடு நிமிர்ந்து ஆச்சரியமாய் பார்த்தார். நிஜமாவா சொல்கிறல்லையா? அடிக்க அடிக்க அம்மையும் நகரும்னு சொல்வாங்களே, அதான் இது. நீ ரெட்டிகாரை பார்த்தியா? உங்ககிட்ட பேசினாரா? லயா, எதுவாக இருந்தாலும் வீட்டில் கலந்து பேசிட்டு முடிவு செய். இவர் பேச்சையெல்லாம் கேட்டு முடிவு பண்ணாத என்றாள் சித்தி. எனக்கும் லயா வாழ்க்கையில் அக்கறை இல்லைன்னு சொல்ல வர்றியா? இது சரியில்லை சுலக்ஷனா. இருவரும் சண்டைக்கு முகைய கை அலம்ப எழுந்து சென்றாள். ஐயோ லயா, ஏன் எழுந்துட்ட?
உங்களுக்கு நடுவில் ரெஃபரி வேலை பார்க்கத்தான் என்றாள் முறைத்து கொண்டே. இல்லை இவர்தான். ஐயோ சித்தி, நான் சின்ன குழந்தை இல்லை. எது வேண்டாம் எது வேணுங்கிற முடிவை எனக்கு எடுக்க தெரியும். அதுக்காக மற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டேன்னு இல்லை. எல்லாரும் சொல்கிறதையும் கேட்பேன். கடைசியில் முடிவை நான் தான் எடுப்பேன். அதனால் தயவு செஞ்சு என்னால் சண்டை போடாதீங்க. அவள் கையை குவிக்க கணவனும் மனைவியும் மாறி மாறி முறைத்து கொண்டனர். சிவானந்தா ரெட்டியை சந்திக்க போகிறதா சொன்னியே இல்லையா? தேவையான தகவல் கிடைச்சதா? தகவல் கிடைச்சது. ஆனால் அது தேவையானதா இல்லையாங்கிறதுக்கான முடிவுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த சௌமியாவுடைய மறுபக்கம் தெரியணும் சித்தப்பா. மறுபக்கமா? அவளுக்கு ஒரு பக்கமும் இல்லை. நடிக்க வந்த புதுசில் எதுவும் தெரியாத பாப்பா மாதிரி இருந்தா. அப்புறம் பார்த்தா வாரத்துக்கு 2 பேரோட கிசுகிசுப்பு வேற. இதில் என்ன கொடுமைன்னு கேட்குறியா இல்லையா? அந்த பெரியவர் சிவானந்தா ரெட்டி கூட கிசுகிசுப்பு இருந்தது அவளுக்கு. அது போதாதுன்னு அவர் பையன் ரேவண்ணா கூடவும் கிசுகிசுப்பு வேற. கர்மம், ஊர் அறிஞ்ச கூத்தாடிக்கு உச்சாணியில் கம்பங்கூழாம். சித்தி சொல்லிக்கொண்டே எழுந்து போக உண்மையிலேயே அந்த செய்தி அவளுள் அதிர்வலைகளை உண்டாக்கி இருந்தது. எழுந்து உள்ளே வந்தவளுக்கு இருப்பு கொள்ளவில்லை. தன் மீதே ஒரு தார்மீக கோபம். அப்படி இருக்காது, இருக்கவும் கூடாது. நடிகர்களை அவள் அறிந்ததுதான். சுய ஒழுக்கம் என்பது 2ஆம் பட்சம்தான். ஆனால் எல்லோரையும் அந்த அளவுகோல் கொண்டு அளக்க இயலாது. அதுவும் தன் சாயலில் தன்னை ஒத்திருந்த ஒரு பெண் நிச்சயம் தன்னின் பிரதியாக இருப்பாள் என்ற அவளுடைய நம்பிக்கை உடைந்து சுக்கு நூறானது. காலையில் சந்திக்கலாம், ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டி இருக்கிறது என்ற குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தான் குணா. மெல்லிய புன்னகை அரும்பியது. எந்த காரணமும் இல்லாமல் அவளுக்காக இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிறான். இது நட்பில் சாத்தியம்தான் என்ற போதும் வெறும் நட்பென்ற பாத்திரத்தில் இவ்வுறவை அடைக்க இயலவில்லை. குழப்பமாக இருந்தது. எந்த விஷயமும் குழப்பம் தருகிறதே, அதை சிந்திக்காதே, தள்ளிப்போடு. உள்மனம் எச்சரிக்கை செய்ய சௌமியாவை பற்றி சேகரித்த குறிப்புகளை வரிசைப்படுத்த ஆரம்பித்தாள். பலவித ஆடைகளில் பல நாயகர்களுடன் நெருக்கமாய் அவள் பல தோற்றத்தில் இருந்தாள். கண்களை உற்று பார்த்தபோது அது அத்தனையும் நடிப்புதான் என்று கட்டியும் சொன்னது. எதற்காக அவள் கற்பை நிரூபிக்க தவிக்கிறோம் என்று சலிப்பாக இருக்க கண்களை மூடிப்படுத்தாள். உறக்கத்திற்கு தன்னை கடத்த தொடங்கிய வேளை அப்பெண் ஒரு கண்களுக்கு உள்ளே நடனமாடுகிறது. அது காட்சிக்கு காட்சி மாறுபடுகிறது. திரையில் பார்ப்பது போல் நெருக்கமாக இல்லை. நம் கண்களை ஏமாற்றுகின்றன அந்த காட்சிகள். ஆடியபடியே தூரமாய் ஒரு புள்ளியில் சென்று மறைகிறாள். அந்த பாட்டு சப்தங்களும் ஓய்ந்து நிசப்தமாய் சட்டென்று வெடித்து கொண்டாள். பயம் வரவில்லை. குழப்பம் குழப்பம் குழப்பம். அவளை பற்றி தவறாக எண்ணிய சமயத்தில் தான் அப்படி இல்லை என்று நிரூபிக்க முயல்கிறாளா? தெரியவில்லை. ஆனால் அவளுடனான நெருக்கம் இனம் புரியாத தகைமையில் அவளோடு பின்னியே இருக்கிறது. மெல்லிய புன்னகை வந்தது லயாவுக்கு. சௌமியாவின் வாழ்க்கையில் இருக்கும் இரகசிய பக்கங்களை அறிந்து கொள்வது எப்படி என்ற சிந்தனையிலேயே உறங்கி போனாள். பைக்கில் குணாவுடன் வந்து இறங்கியது மார்க்கெட் பகுதி. என்ன செய்ய போகிறான் என்பது போல் பார்க்க யாருக்கோ ஃபோன் செய்துவிட்டு காத்து கொண்டு நிற்கிறான். என்ன குணா பண்ண போற? நீ சும்மாரு, உனக்கு பதிலாக பேசாமல் நானே PhD பண்ணி இருக்கலாம் என்றான் முகத்தை சுருக்கி வைத்து கொண்டு. அளவுக்கு மீறி உயரமாயிருந்தான். முதுகு பக்கம் ஒரு வளைவு தெரிந்தது. வந்தவன் ஒரு டேக்கை இருவருக்கும் தர அதில் ஏதோ பாடாவதி டிவியின் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. இப்படி ஒரு டிவியை நீயும் நானும் தொடங்கினாத்தான் உண்டு. அந்த நையா மீனு டிவி, அது நீஞ்சும் கையில் அபிநயம் பிடித்து காட்டினான். அது புரியுது, அந்த பேரை ஏன் வச்ச? முடிந்த மட்டும் அவனுக்கு ஜாடை காட்டி கேட்க, ஏதோ ஒரு யூடியூப் சேனல் பேர், ஒரு கேமரா, ஒரு மைக், 5000 பேமெண்ட், இவ்வளவுதான் பேசினது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது என் வேலை இல்லை என்றான் கடுகடுப்புடன் ஆங்கிலத்தில். அவனை முறைக்கக்கூட வழியற்று அழைத்து கொண்டு நடந்தான். அவன் பின்னால் நடையும் ஓட்டமுமாய் லயா வந்தவள் அவன் தோளை பற்றி நிறுத்தினாள். முதல்ல உன் முகத்துக்கு மாஸ்க போடு என்று அதட்ட அவள் முறைத்து பார்த்தாள். லேக்மியில் புதுசாக வந்திருக்கிற லிப்ஸ்டிக் போட்டிருக்க, அதோட விலை தெரியுமா? 2500. உதடுகள் சுற்றி அவள் நாக்கால் தடவ சட்டென்று உடல் சிலிர்த்து அடங்கியது. விளக்கெண்ணெய் மாதிரி பேசாமல் கொஞ்சம் நோஸ் பீஸ் போடு என்றவனை முறைத்து கொண்டு பைக்குள் இருந்து எடுத்து மாட்டினாள். ஓரமாக நின்று கொண்டவன் அங்கே வருபவர்களை நிறுத்த மெல்லிய பதட்டத்துடன் நின்று நிமிர்ந்து பார்த்தார்கள். நாங்கள் மீனு டிவிக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம்.
கலைட்டாஸ்கோப் நிகழ்ச்சிக்கு பேர். நல்லா செய்யுங்க. அதுக்கு நாங்கள் எந்த வகையில் உபத்திரவாதம் செய்யணும்? ஓ சாரி உதவணும். வந்தவள் கேலி செய்ய சுற்றி நின்ற மனிதர்கள் கொல்லென்று சிரித்தார்கள். நடிகை சௌமியாவை பற்றின நிகழ்ச்சி இது. எந்த சௌமியா? சௌமியா பழைய நடிகை நினைவில் இருக்கா? அதாண்டி ரேவந்த ரெட்டி. பக்கத்தில் இருந்த பெண் குசு உசுக்க காதுகளை தீட்டி கொண்டாள். ஓ அவங்களா? நல்லா நடிப்பாங்க, அழகா இருப்பாங்க, அவ்வளவுதான் தெரியும் அவங்கள பற்றி. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துட்டாங்களாம் என்று விட்டு அவள் நகர லயா அவன் சட்டையை பற்றி இழுத்து முறைத்தாள். எதுக்கட இப்படி கூத்தடிக்கிற? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நீ நினச்சியா? முயற்சி செய்யலாம். ஜஸ்ட் 2 days. இதில் பல தகவல்கள் நாம் நினச்சதை விட அதிகமாக கிடைக்கும். எப்படி இருந்தாலும் நாம் 2 நாள் இங்கே நின்று ஆகணும். அது ஏன் வேண்டுதலா? மண்ணாங்கட்டி பக்கத்தில் நிற்கிறானே நெட்டையன், அவனுக்கு 2 daysக்கு பேமெண்ட் பேசியிருக்க. நம்ம பிளான் சொதப்பினாலும் அவனை வச்சு 2 நாள் ஒப்பேத்தியே ஆகணும். இல்லைனா நாம் 2 நாளைக்கு பணம் தந்தாகணும் என்றான் பரிதாபமாக. சௌமியாவை தெரியாது. சௌமியாவை தெரியும். ஆனால் பெரிதாய் அவளுடைய நடிப்பில் ஆர்வம் இல்லை. சௌமியா அகாலமாய் செத்துப்போனது இப்போது நினைத்தாலும் மனதை கனக்க வைக்கும். அவளுக்கும் ரேவந்த் ரெட்டிக்கும் இடையில் காதல் இருந்தது. ரேவந்த் சௌமியாவை விட 2 வயது சின்னவனாம். அந்த காதலால் அவளுக்கும் சிவானந்தா ரெட்டிக்கும் இடையே இருந்த நட்பு பாதிக்கப்பட்டது. மாலை 5 மணிக்கு உட்கார்ந்து அலசி ஆராய்ந்த நொடி இந்த தகவல்தான் மிச்சமானது. லயா வெகுவாய் சோர்ந்து போனாள். மாலை மதி மயங்கியிருந்த வேளை விளக்குகள் போடப்பட்டு நகரமே வண்ணம் தீட்டிக்கொள்ள ஆரம்பித்திருந்தது. லயாவும் குணாவும் சிவாஜி பார்க் வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். பெங்களூர் நல்லா இருக்குல்ல லயா என்றான் அதன் அழகில் தன்னை மறந்தவனாக. கைகளை கட்டி கொண்டு வந்தவள் மென்மையாக சிரித்தாள். ஏன் சிரிக்கிற லயா? விருந்தாய் வரும்போதும் எதுவும் அழகாய்த்தான் தெரியும். ஆனால் விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு மேலே நமக்கு பிடிக்கிறதில்ல. எனக்கு ஏனோ இப்போவே சென்னையை தேட ஆரம்பிச்சிடுச்சு என்றாள் இயல்பாக. மென்மையாக சிரித்து கொண்டான். இருவரும் சேர்ந்து நடப்பது இதமான மனநிலையை உண்டாக்கி இருந்தது. சரி, நான் பிஸ்னஸை பார்த்துக்க போகிறேன். 2 வருஷத்தில் அப்படியாவை இப்படியாவைன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்ததானே. வாட் ஹேப்பன்ரா? அவன் தலை கோதி சிரித்து கொண்டான் தோள்களை குலுக்கி. அங்கே மனசு ஒன்றலையா? நாசமாக போச்சு. இதான் நீ பிஸ்னஸை பார்த்துக்கிற லட்சணமா? நீ இங்கே தனியாக இருக்கிறப்போ எனக்கு அங்கே வேலையே ஓடலையா? நின்று குறுகுறுவென அவனையே பார்த்தாள். லயா, நேற்று எனக்கு ஒரு கனவு வந்தது. கீழ் இறங்கி கொண்டிருந்த சூரியனையும் அதன் எதிர் திசையில் மேல் எழும்பிக் கொண்டிருந்த நிலவையும் பார்ப்பதை தவிர்த்து அவன் முகம் பார்க்க, அந்த சௌமியாவும் ரேவந்த் ரெட்டியும் மழையில் டூயட் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. யார் கம்போஸ் பண்ணது? நீயா? சிரிப்பை மறைத்து கொண்டு கடுப்பாய் கேட்க, நீ சொன்னதும் நாங்கள் நம்பணும், நாங்கள் சொன்னால் நீ நம்ப மாட்டியா என்று அவன் வள்ளென்று விழ, மேற்கொண்டு அவனே சொல்லட்டும் என்று கடுப்பாய் வந்தாள். அந்த ரேவந்த் ரெட்டி முகம் சட்டுன்னு என்னோட முகமாக மாறிடுச்சு என்றான் எங்கோ பார்த்து கொண்டு. அவன் முகத்தையே ஒரு நொடி பார்த்தவள் பெரிதாய் சிரிக்க ஆரம்பித்தாள். அடுத்த நாள் கலந்தர் ஸ்டுடியோவின் அருகில் இருந்த மர நிழலில் பெஞ்சில் அமர்ந்திருந்தனர். வெயில் எனக்கு வீரியம் இருக்கிறது என்று வீராப்பு காட்டி கொண்டிருக்க கேமராவை நோண்டி கொண்டிருந்தான் வளர்ந்து கெட்டவன். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம் குணா? அவன் நிமிர்ந்து முகம் பார்த்துவிட்டு வேலையை தொடர அவளுக்கு தன் இரக்கமாய் போய்விட்டது. ஏய் குணா, பேச மாட்டியா? என்ன பேச சொல்கிற? நான் பேசினா தான் உனக்கு அப்படி ஒரு சிரிப்பு வருதே. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கலாம். ஓ அதானா விஷயம்? போய்க்கோ அவளும் விடாமல் சொல்ல திரும்பி அவளை முறைத்துவிட்டு முன்னே நகர்ந்தான். கலந்தர் ஸ்டுடியோவை விட்டு தள்ளி இருந்த மரத்தடியில் மைக்கோடு நின்று கொண்டார்கள். லயா முகத்தை மறைக்கும் கண்ணாடியும் மாஸ்கையும் அணிந்து கொண்டு சற்று தள்ளி நின்று குறிப்பெடுத்து கொண்டிருந்தாள். எப்பயோ செத்த நடிகையை எதுக்கு சார் இப்போ நினச்சிக்கிட்டு இன்னும் கோகிலா ஷூட்டிங் வரலைன்னு கோபமாக இருக்கார் பெரியவர். உள்ளே நுழைந்த அசிஸ்டன்ட் சொல்லிவிட்டு போனான். இவ்வளவுதான் சினிமா உலகம் என்று முணுமுணுத்தான் குணா. அவங்க ரொம்ப நல்ல மாதிரி சார். அவங்கள பார்த்துருக்கேன், பழக்கமெல்லாம் இல்லை சார். எதுக்கு அவங்களை விசாரிக்கிறீங்க? எதுவும் பிரச்சனையோ? விதமான பதில்கள். கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தான் குணா. சௌமியாவை விசாரிக்க வந்த வேளையில் இவன் யாராக இருக்கும் என்ற விசாரிப்பிலே நேரம் கழிந்தது. ஸ்டுடியோவுக்குள் கார்களும் கால்களும் வந்து போய்கொண்டிருந்தன. காரில் சென்ற பெண் ஒருத்தி காரை நிறுத்திவிட்டு இவர்களை நோக்கி வந்தாள். உங்ககிட்ட பேசணுமே. தாராளமாக பேசலாம். அதுக்கு முன்னாடி சௌமியாவை
உங்களுக்கு நினைவிருக்கா? அப்படி இருந்தா அந்த சம்பவம் பற்றி ஒரு சில வார்த்தைகள். அதான் உங்ககிட்ட பேசணும். இது என்னோட அட்ரஸ். ஈவினிங் 4 மணிக்கு வாங்க. நடையும் உடையும் அவள் வயதை வெகுவாய் குறைத்திருந்தது. சினிமாவில் உள்ளவர்களுக்கே உரித்தான பஞ்சு நடையில் நடந்து அவ்விடத்தை கடந்திருந்தாள். 4 மணிக்கு கேமரா மேனை அனுப்பிவிட்டு இருவரும் கிளம்பியிருந்தார்கள். சினிமாவின் இலக்கணம் இல்லாத பகுதி, வெள்ளை பூச்சை, ருசி பார்க்காத சுவர்கள். அந்த பெண் தந்த முகவரி 4வது மாடியில் இருந்தது. லிஃப்ட் வசதிகள் இல்லை. மாடி ஏறி சென்ற நிமிஷம் அவர்களுக்கு முந்திக் கொண்டு மூச்சு வாங்கியது. கதவை திறந்தவள் லயாவை பார்த்து வெகுவாய் அதிர்ந்து நிற்க, அவர்களை பற்றி சொல்லி முடிக்க வெகுநேரம் லயாவை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். எங்க அம்மா சொல்வாங்க, இந்த உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களாம். அந்த 7ல் ஒரு பெண் நீயா? எங்க சௌமியா மாதிரி இருக்கிற தேவதை நீயா? அப்பெண் கலங்கி போனாள். இதற்கே இத்தனை நிகழ்கிறவள். அவள் இறந்த நொடியில் லயா பிறந்தாள் என்ற கதையெல்லாம் கேட்டால் என்ன ஆவாள் என்று நினைக்கவே மனம் தவிக்க அதை தவிர்த்து விட்டாள். அதிகம் அலங்காரம் இல்லாத வீடு, அத்தியாவசிய பொருட்கள் அஸ்வாரஸ்யமாய் இறைந்து கிடந்தது. வீட்டில் அப்பெண் மட்டும்தான் இருக்கிறாள் போலும். நைற்றி அடைந்து மேலே துப்பட்டாவை போட்டிருந்தாள். இப்போ எதுக்கு சௌமியாவை பற்றி விசாரிக்கிறீங்க? ஏதாவது வில்லங்கமா என்றாள் உடைந்த தமிழில். மறுபடி 68வது முறையாக அவருடைய ஆராய்ச்சி படிப்பு பற்றி அவளிடமும் சொன்னார்கள். தம்பி, நான் ஒன்று சொல்லட்டா? உலகத்தில் நல்லவங்களை பற்றி சொல்கிறதுக்கு யாருக்கும் மனசு வராது தம்பி. சௌமியா அவ்வளவு நல்லவங்க. நான் இண்டஸ்ட்ரியில் குப்பை பொறுக்கிட்டு தெரிய வேண்டியவ. என்னை அழைச்சிட்டு வந்து பெரிய அங்கீகாரம் தந்தாங்க. என்னை சொந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அப்பெண்ணின் குரல் இடறியது. நல்லவர்களையோ கெட்டவர்களையோ ஒரே அடியாய் நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ அங்கிக்குள் யாரும் பொருந்த முடிவதில்லை என்ற நிஜம் புரிந்தது. நல்லவர்கள் இருக்கும், நல்லவர்களுக்குள் இருக்கும் கெட்டவர்களும், கெட்டவருக்குள் இருக்கும் நல்லவரும் ஒருவித அதிசயமானவர்கள். அவரே பேசட்டும் என்று அமைதியாக இருந்தார்கள். எனக்கு சௌமியா இண்டஸ்ட்ரிக்கு வந்தது முதல் நல்லா தெரியும். ரொம்ப சின்ன பொண்ணாத்தான் வந்தாங்க. அப்போ யூனிஃபார்ம் போட்டு தான் முதல் ஃபோட்டோ ஷூட்டுக்கே வந்தாங்க. முதல் படத்தில் நடிக்கும்போது ஒன்றும் தெரியாது. அப்புறம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு. அதுக்கப்புறம் அவர் போன இடம் அவரே அறியாதது. நினைவுகளில் தளதளக்கும் போது அப்படியே மூழ்கி போனார். அழகு ஆபத்து தான். அவங்களுக்கு அழகோடு சேர்த்து அதிர்ஷ்டமும் சேர்ந்திருந்தது. முதல் படத்தில் இருந்து நான் தான் அவங்களுக்கு டச்சப் கேர்ளாக வேலை பார்த்தேன். சிவானந்தா ரெட்டியோட அவங்களுக்கு இருந்த உறவை எல்லோரும் தப்பாக பேசுவாங்க. ஆனால் அது குருவுக்கும் சிஷ்யைக்கும் உள்ள உறவுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய உதவிகள் செய்வாங்க. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தவங்க அப்போது கல்யாணம் நிற்கிற நிலையில் இருந்தது. பணம் இல்லாததால் சட்டுன்னு தன் கையில் இருந்த 4 சவரனை கழட்டி தந்தாங்க. அவங்க இறக்கிற வரைக்கும் என்னால் அதை திருப்பி தரவே முடியலை. கண்களை போட்டு இருந்த துப்பட்டாவில் துடைத்து கொண்டாள். மனசுக்குள்ள ஆறாத ரணம் இருக்கும். அதை யார்கிட்ட சொல்ல முடியும்? பணம் பணம்னு கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க அக்காக்கள் 2 பேரும். வீடே போர்க்களமாக இருக்குமாம். அந்த நாளில் எல்லாத்தையும் என்கிட்ட தான் சொல்லி அழுவாங்க. யாரும் அறியாத பக்கம் திறக்க திறக்க மெல்லிய இரக்கம் சுரந்தது சௌமியாவின் மீது. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதால பிரச்சனை எதுவும் வராதே என்றாள் சந்தேகமாய். நாங்கள் குறிப்பு தான் எடுக்கிறோம், பேரெல்லாம் வராது என்றாள் லயா மென்மையாக. அவள் முகத்தையே கண் இமைக்காமல் பார்த்தாள். அத்தனை கனிவும் காதலும் ததும்பி வழிந்தது. நீ பேசும்போது கூட சௌமியா குரல்ல தான் கேட்குது. எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா? அவள் சொரசொரப்பான கைகளால் மெல்ல கன்னத்தை வருடி தந்தாள். கூச்சத்தோடு முகத்தை நகர்த்தி கொண்டாள். வீட்டில் அனுசரணை இல்லை. சதா நேரமும் பணம் காய்ச்சி மரமாக பார்த்தது குடும்பமே. அந்த சமயத்தில் தான் அவங்க மார்க்கெட்டும் டல் அடித்தது. அப்போ தான் ரேவண்ணா கூட காதல் அது இதுன்னு பேச்சு. அது நிஜமா? அது நமக்கு தெரியல என்றாள் விஷயத்தை மறைத்து. வற்புறுத்தி விஷயத்தை வாங்காமல் அவர்கள் கடந்து சென்ற இங்கிதம் பிடித்திருந்தது. கடுமையான மன நெருக்கடி இருந்தாலும் எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய தவறினதே இல்லை என்றவள் எழுந்து போய் கபோர்டின் மீதிருந்த ஆல்பத்தை எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள். நிறைய படங்கள் இருந்தது. நிறைய நடிகர் நடிகைகள் உடன் எடுத்துக்கொண்ட படங்கள். இவர்களின் புருவம் முடிச்சு உயர்வதை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னாள், இது என்ன மாதிரி டெக்னிக்கல் ஆர்டிஸ்டுகளுக்கே உரிய பைத்தியம். இல்லைனா வியாபார யுக்தி. நடிகர்களோடு படம் எடுத்து ஆல்பம் ரெடி பண்ணுறது. இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லைன்னு இப்போ தெரியுது.
அந்த ஆல்பத்தின் மத்தியில் இருந்து ஒரு படத்தை உருவி எடுத்தாள். அது ஆல்பத்திற்குள் இல்லாமல் தனியாய் மறைவாய் இருந்தது. மறைவாக இருந்ததாலே என்னவோ அத்தனை தூசு தட்டி பழசாக இருக்கவில்லை. பூமி பூமி பூஜையின் போது எடுக்கப்பட்ட படம். அதில் சௌமியா இருந்தாள். கொஞ்சமாய் உடல் பூசினாற் போல் இருந்தாள். பக்கத்தில் ரேவந்த் அழகாக சிரித்து கொண்டு நின்றான். அருகில் இப்பெண் பூரணம் நின்றாள். வேறு ஆட்கள் யாரும் இல்லை. அந்த படத்தையே இமைக்காமல் பார்த்தாள். இப்போதும் கண்களை சிமிட்டி கொண்டு கண்ணீர் வந்தது. இந்த படம் அவங்க இறந்து போகிறதுக்கு சரியாக 1 மாதம் முன்னாடி எடுத்த படம். இந்த இடம் விதான் சௌதா பக்கத்தில் இருந்தது. பல கோடி மதிப்புள்ள இடம். இந்த இடத்தை சௌமியாமா வாங்கி இருக்கிறதா சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் தான் வீடு கட்டிட்டு தனியாக வரப்போகிறதா சொன்னாங்க. அது அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த இடம் பூமி பூஜை போட்டதோட நின்று போச்சு. ஓ, இப்போ அந்த இடம் யார்கிட்ட இருக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. இப்போ அங்கே சொகுசு மாளிகை இருக்கு. அங்கே அடிக்கடி லக்ஷ்மிகாந்தன் வந்து தங்கிட்டு போவாராம். அவர்கிட்ட தான் அந்த இடம் இருக்காங்கிற தகவல். எனக்கு தெரியாது சார். லயாவும் குணாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஏதோ தெரிவது போலவும் ஏதுவோ மறைவது போலவும் இருந்தது. லக்ஷ்மிகாந்தன் தானே கடைசியாக அவர் கூட நடித்த நடிகர்? அவர் தாங்க இந்த பூமி பூஜைக்கு நம்பிக்கையாக என்னை அழைச்சாங்க. அவ்வளவு அன்பு என் பேரில். அவங்க இறந்த பிறகு நான் ரொம்ப தடுமாறி போயிட்டேன். கல்யாணமும் ஆகலை. அவங்க மரணத்துக்கு பிறகு எனக்கு இந்த டச்சப் வேலையும் பிடிக்கலை. சரியாகவும் வரலை. யார் முகத்தை தொட்டாலும் அவங்க ஞாபகம்தான் வரும். விட்டுட்டேன். இப்போ நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்கிறதா கேள்விப்பட்டு அதை விசாரிக்க வந்தேன். அங்கே தான் உங்களை பார்த்தேன். சௌமியாவை பற்றி விசாரிக்கவும் ஏதேதோ எண்ணங்கள். ஏன் அவங்களை விசாரிக்கிறாங்கன்னு ஒருவித எதிர்பார்ப்பு. நீளமாய் பேசிவிட்டு அப்பெண் முடித்தாள். இருவரும் விடை பெற்று கொண்டு வெளியில் வந்தார்கள். லயா யோசனையோடு நடந்து வந்தாள். மனம் பலவாறு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. லயா, ஒன்றுக்கொன்று முரணா இருக்கு குணா. பணம் சேர்த்த லயா அதை வீட்டுக்கு தெரியாமல் ஏன் மறைக்கணும்? அவளுடைய உள் நோக்கம் என்ன? அந்த பூமி பூஜை பல கேள்விகளை எனக்குள்ள உண்டாக்குது. அந்த ரேவந்த் மட்டும்தான் அதில் இருந்தார். பிரத்யேகமான உறவு இல்லாத பட்சத்தில் இது எப்படி நடக்கும்? அவள் கேள்வியில் இருந்த ஆழத்தில் தலையசைத்தான். விதான் சௌதா பக்கத்தில் இருந்த அந்த இடம் இப்போ யார் பேரில் இருக்குன்னு தெரிஞ்சா நாம் போகிற பாதை சரியானதாக இருக்கும்னு தோணுது. ஆனால் நமக்கு இதெல்லாம் தேவையா? நியாயமான கேள்வியை கேட்டாள். இருவரும் பேசிக்கொள்ளாமலே சிறிது தூரம் கடந்திருந்தார்கள். ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நமக்கு தெரியுது. அப்படி இருந்தும் நாம் விலகி போகிறது சரியாக வருமா? என்ன தப்பு? அது ஏன் நடந்ததுன்னு புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா? குணாவின் வார்த்தைகளில் இருந்த நியாயத்தில் வேகமாய் தலை அசைத்தாள் லயா. வானத்தில் வான ஊர்தி ஒன்று ராட்சத சத்தமிட்டு மறைந்தது. ஆனந்தனும் சுலக்ஷனாவும் அவளை திகைப்பாய் பார்த்தார்கள். கன்னத்தில் கை வைத்து லயா உட்கார்ந்திருக்க சுலக்ஷனாவுக்கு கோபம் வந்தது. நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. இங்கே இருந்தது போதும். வவ்வால் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தா உத்தரத்தில் தலைகீழா தொங்கணுமாம். சித்தி, என்ன சித்தி வீண் வம்பை இழுத்துட்டு இருக்கிற நீ? நான் ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறேன்னு பார்த்தா நீ தேவையில்லாத எதையோ பண்ணிட்டு இருக்க. எங்கள் அக்கா பாவம், அவளே கொத்துமல்லி கொத்து மாதிரி ஒரே பொண்ணை பெற்று வச்சிருக்கா. அது கருவேப்பிலை கொத்து என்ற ஆனந்தன் கண்ணை சிமிட்டி சிரிக்க லயாவின் முகத்திலும் புன்னகை வர அதை மறைக்க வெகுவாய் சிரமப்பட்டாள். சுலக்ஷனாவின் சிடுசிடுப்பு கூடியது. போதும், அவளுக்கு தந்தையிடம் முதல்ல அவளுக்கு பிருந்தாவனில் ஒரு டிக்கெட் புக் பண்ணுங்க என்றாள் முடிவாக. அவள் எதிரில் வந்து அமர்ந்த லயா சித்தியின் கைகளை பற்றி கொண்டு அவள் முகத்தையே பார்த்தாள். சற்று தளர்வாய் காட்டினாலும் அதில் இடம் பிடித்து கொள்வாள் என்பதாலேயே கோபத்தின் சுவடு குறையாமல் உட்கார்ந்திருந்தாள். சுலோ, பேர் சொன்ன பிச்சிடுவேன் பார்த்துக்க. என் கூட குணா இருக்கான் சித்தி, கவலைப்பட எதுவும் இல்லை. இறந்து போன சௌமியாவுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது. அதை வெளிக்கொணர வேண்டாமா? நாங்களும் ஒரு டவுட்டில் தான் இந்த விஷயத்தை கையில் எடுத்தோம். ஆனால் அது போகிற பாதை என்னன்னு தெரியாமல் எப்படி நிறுத்துறது? அவள் கேள்வியில் நியாயம் இருந்தாலும் உள்ளூர மெல்லிய கவலை படரத்தான் செய்தது. முனகிக்கொண்டே தன்னுடைய வேலைக்குள் நுழைய சித்தப்பா வந்து கை கொடுத்து விட்டு போனார். காலையில் வீடு தேடி வந்த குணாவையும் அர்ச்சனை செய்துதான் அனுப்பி வைத்தாள் சுலக்ஷனா. உன் கூட சுத்துறதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்றான் அவளை முறைத்து கொண்டே. அப்போ சேர்ந்து சுத்தாத. அதான் முடியலையே. என்னால் செக்கு மாடை இழுக்குதா இல்லை மாடு செக்கை இழுக்குதான்னு தெரியல. வாட்?
உனக்கு அதெல்லாம் புரியாது, முதல்ல வண்டியில் ஏறு. அவன் முணுமுணுப்பை ரசித்து கொண்டே அவன் பின்னால் ஏறிக்கொண்டாள். வண்டி சென்று நின்றது. விதான் சவுதாவில் சௌமியா வாங்கி இருப்பதாக சொன்ன இடம் பரப்பளவில் பெரிதாய் கம்பீரமான மாளிகையாய் நின்றது. என்னதான் நடிகையாக இருந்தாலும் இவ்வளவு பெரிய இடத்தை வாங்கிறதுக்கு சௌமியா கிட்ட ஏது பணம்? தோள்களை குலுக்கினான். வேடிக்கை பார்த்து கொண்டே உள்ளே நகரப்போனவனை தடுத்து நிறுத்தி, இது யாரோட மாளிகை சார் என்றான் அரைகுறை கன்னடத்தில். ஏற இறங்க பார்த்தான் சவுக்கிதார். நீவு யாரு? நாங்கள் டூரிஸ்ட் வந்திருக்கோம், தமிழ்நாடு. தமிழ் தமிழ். ஓ, இது யாரு கட்டிடா? இது சூப்பர் ஸ்டார் லக்ஷ்மி காந்தாவுடைய பேலஸ். பின்ன இருக்கிறது 5 ஸ்டார் ஹோட்டல். எல்லாம் லட்சக்கணக்கில் வாடகை வருது. இங்கே எப்பவாச்சும் லக்ஷ்மிகாந்த் குடும்பத்தோடு வந்து ஓய்வெடுப்பார் என்றான். ஓ என்ற விழிகளை விரித்து ஆச்சரியம் காட்டினான் அந்த பல மாடி கட்டிடத்தை பார்த்து. இருவரும் எதிரில் இருந்த ஹோட்டலுக்கு வந்தார்கள். ஜன சந்தடி மிகுந்த பொலிவான சாலை. சொல்லப்போனால் பெங்களூரின் இதய பகுதி. இதில் ஒரு கை இடம் வாங்குவது என்றால் முடியவே முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்தோட மதிப்பு என்ன இருக்கும் குணா? 10 கோடிக்கு குறையாது. ஆனால் இன்னைக்கு இதோட மதிப்பை எனக்கு கணக்கு போட தெரியல என்று தோளை குலுக்கினான். உண்மையிலேயே இந்த இடம் சௌமியா கிட்ட இருந்திருந்தா அதை எப்படி கை மாறுச்சு? அது மட்டும் தெரிஞ்சா ஒரு சிக்கலான வழக்கு விடுவிக்கப்படும். பல உண்மைகள் தெரிய வரும். ஆனால் எப்படி? அதான் தெரியல. ஆனால் இந்த இடத்தோட சர்வே நம்பர் கிடைத்தால் ஏதாவது முயற்சி செய்யலாம். ஒருவேளை பூரணாவுக்கு தெரிந்திருக்குமோ? முயற்சி செய்து பார்க்கலாம் என்றவன் நேராய் வண்டியை பூரணா வீட்டை நோக்கி செலுத்தினான். வந்து நின்றவர்களை அதிர்வாய் பார்த்தாள் பூரணா. லயாவை பார்த்த அவள் கண்கள் விலகவே இல்லை. அந்த கண்களின் லைப்பு அவளை எதுவோ செய்தது. உலகே ஹரிதிசி. என்னடா சொல்கிறாங்க? உலக்கையால் உன்னை அடிப்பேங்கிறாங்க என்றான் காதை கடித்து. உள்ள வாங்கன்னு சொன்ன என்றாள் செல்ல தமிழில். வந்து அமர்ந்தவர்கள் நிதானமாய் விஷயத்தை சொல்ல பூர்ணாவின் முகம் மாறியது. தேவையில்லாத கேள்விகள் கேட்காதீங்க. ஏதோ நீங்கள் அன்னைக்கு வந்தீங்க, ஆராய்ச்சி படிப்பு அது இதுன்னு சொன்னதால நான் சம்மதிச்சு எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது. பூர்ணாம்மா, நாங்கள் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேட்கணும். நாங்கள் யார்? எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் ஒரு பார்வை கூட சௌமியாவை பார்த்ததில்லை. இருந்தும் அவங்க இறப்பில் மர்மம் இருக்கான்னு கண்டுபிடிக்க இவ்வளவு தவிக்கிறோம். ஆனால் நீங்கள் அவங்களோட பழகி இருக்கீங்க. ஒரு நல்ல நட்பு உங்களுக்கு நடுவில் இருந்திருக்கு. அவங்களுடைய இறப்பிற்கு பிறகு நீங்கள் உங்கள் தொழிலை வெறுத்துட்டதா சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த அன்பிற்கு நீங்கள் அடிப்பணிய வேண்டாமா? லயா கேட்டபோது கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். தொண்டை முடிச்சு ஏறி தாழ்ந்தது. ஏ பொண்ணு, நீ பேசாத. நீ பேசுகிறத கண்களை மூடிட்டு கேட்கும்போது அப்படியே சௌமியாமா பேசுகிற மாதிரியே இருக்கு. பொங்கிய கண்களை துடைத்து கொண்டாள். ஒரு நிமிடம் தாமதித்தவள் எழுந்து உள்ளே சென்றவள் கத்தையாய் பேப்பரை அள்ளி கொண்டு வந்து அவர்கள் முன் போட்டாள். இதுதான் சௌமியா. அவங்களுடைய அத்தனை நெகிழ்ச்சியான பக்கத்துக்கும் நான் தான் பினாமி. அவங்க ரேவந்தை காதலிச்சது, அதுக்கு 2 வீட்டாரோட எதிர்ப்பு வரைக்கும் அத்தனையும் எனக்கு தெரியும். அவங்க 2 பேரும் இதே வீட்டில் தான் சந்திப்பாங்க. அத்தனை காதல் 2 பேருக்கும். ரேவந்த் சௌமியாவை விட 2 வயசு சின்னவர். அப்போதான் சினிமாவில் அறிமுகமாகி ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தார். இதுக்கு நடுவில் சௌமியாமா வயிற்றுல ரேவந்த் ஐயாவோட குழந்தை வளர்ந்தது. இருவரும் அதிர்ந்து போய் பார்த்தனர். இது தெரிஞ்சது சௌமியாமா, ரேவந்த் ஐயா, நான் 3 பேருக்கு மட்டும்தான். சௌமியாமாவுக்கு குடும்ப வாழ்க்கையில் அவ்வளவு இஷ்டம். தன்னை பணம் காய்ச்சி மரமாக யூஸ் பண்ண குடும்பத்தின் சுயநலத்தில் மனசு வெறுத்து போயிருந்தவங்களுக்கு ரேவந்த் ஐயாவோட காதல் எல்லாத்தையும் ஈடு செஞ்சிச்சு. ஊரில் அவங்கள பற்றி கிசுகிசுக்கள் வரவும் பெரியவர் கூப்பிட்டு 2 பேரையும் கண்டிச்சார். அவருக்கு சௌமியா சிஷ்யை மாதிரி தான்னாலும் அவருடைய மனைவிக்கு இந்த உறவில் துளி கூட இஷ்டம் இல்லைங்கிறதால அவரும் அதற்கு உடன்படலை. அவங்க இறந்து போகிறதுக்கு 4 நாள் முன்னாடி சௌமியாமாவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு விட்டிருந்தார். திரும்பி வந்தவங்க முகமே சரியில்லை. ஏன்னு நான் கேட்டப்பவும் பதில் சொல்லலை. நான் ஷூட்டிங்காக சில்லாங் போகிறேன். எனக்கு தலை சுத்தலும் வாமிட்டும் அதிகமாக இருக்குது. அதை யாரும் கவனித்து செய்தி ஆக்கிறதுக்குள்ள நான் எப்படியாவது திரும்பிடணும்னு சொன்னாங்க. அதான் அவங்க எங்கிட்ட கடைசியாக பேசிய வார்த்தைகள். ஒரு நீண்ட மௌனத்தை விசும்பல் உடைத்தது. அவர் கொண்டு வந்து கொட்டிய குப்பையை கிளற ஆரம்பித்தான்.
சரியாக 20 நிமிட கடைசியில் அவர்கள் தேடி வந்தது அகப்பட்டது. இது 3வது முறை. 4வது தேநீரை 5வது மிடரை விழுங்கி ஆற அமர யோசித்து கொண்டிருந்தான் குணா. இப்பவும் அப்படித்தான் காட்டுதா என்றார் ஆனந்தன் கவலை தோய. இதைத்தான் எங்க ஊர்ல சொல்வாங்க, பிள்ளையார் பிடிக்க குரங்கானா கதைன்னு. ஆனா இது குரங்கு ஆகல, டைனோசர் ஆயிடுச்சு. வழக்கம் போல சுலக்ஷனா வெளியில் வந்து முத்தை உதிர்த்து விட்டு போக ஆனந்தன் தலை குனிந்து மெல்ல சொன்னார். தம்பி, ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி இவளை பைத்தியம்னு நிரூபிச்சிடு, உனக்கு புண்ணியமா போகும். இவளோட பழமொழி தொல்லை தாங்கல. அங்கிள், உங்கள் பஞ்சாயத்தை பின்னாடி பார்க்கலாம். 3 முறை சர்வே நம்பரை போட்டு செக் பண்ணியாச்சு. அந்த இடம் லக்ஷ்மிகாந்த் பேரில் தான் இருக்கு. அவருக்கு வித்தவர் சேகர்னு காட்டுது. வெறும் 80 லட்சத்துக்கு வாங்கி இருக்கார். 80 லட்சமா? நம்ப முடியலையே. கள்ள விலைக்கு வித்தாலும் அன்னைக்கு விலைக்கு 2 கோடியை தாண்டும். எப்படி கொடுத்தார்? அவரோட அட்ரஸ் இருக்கா? டீட்டெயில் இல்லை, சேகர் மேத்யூ நகர்னு போட்டிருக்கு, விசாரிப்போம் என்றவர் எழுந்து வெளியே சென்றார். வீடியோ கேம் விளையாண்டு கொண்டிருப்பவளையே முறைக்க பார்வை உறுத்த நிமிர்ந்து பார்த்தாள். என்னடா விளக்கண்ண, பிஹெச்டி வாங்க மேடை ஏறு, அப்போ வச்சுக்கிறேன். உனக்கு ஏன் பொறாமையாம்? எனக்கு நல்ல ஃப்ரெண்ட், நல்ல சித்தப்பா எல்லாரும் இருக்காங்க. உனக்கு ஏன் வயிறு கபன்னு எரியுது என்று ஒழுங்கு காட்டிவிட்டு எழுந்து போனாள். அவனால் அவளை தனியே விடவும் இயலவில்லை, தள்ளி நிறுத்தவும் முடியவில்லை. மெல்ல மெல்ல நட்பென்ற கரை பலகீனப்பட்டு கொண்டு இருப்பது புரிந்தது. மென்மையாய் சிரித்து கொண்டான். வெளியில் சென்ற ஆனந்தன் அரை மணியில் திரும்பி வந்தார். என் ஃப்ரெண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறான். அவங்கிட்ட கேட்டு அட்ரஸ் வாங்கியிருக்கேன். வாங்க அந்த சேகரை பார்த்துட்டு வருவோம். துள்ளி குதித்து விட்டான் குணா. கிரேட் ஒர்க் அங்கிள், இருங்க லயாவை கூட்டிகிட்டு போயிடலாம். அட, குழந்தை எதுக்கு? அது ஏதோ வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கு, நாம போவோம். பிஹெச்டி அவ தான் பண்ணுறா அங்கிள் என்றவனை இழுத்து கொண்டு காரை நோக்கி நகர்ந்தார். மேத்யூ நகரை தொட்டு வண்டி நின்றது. வண்ண கை காட்டியில் முறுக்க பிழிந்திருந்தார்கள். இதான் மேத்யூ நகர் என்றார் ஆனந்தன். அட்ரஸை கைகளில் எடுத்து கொண்டு தேடித் திரிய 20ஆம் நம்பரில் மளிகை கடை இருந்தது. இது எங்கள் பரம்பரை வியாபாரம், இங்கே தான் 35 வருஷமாக இருக்கும் என்றார் அக்பர் அலி. கேட்டதற்காக ஒரு சோடாவை வாங்கி குடித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார்கள். ஒருவேளை நம்பர் மாறி இருந்தால் என்ன பண்ணுறது அங்கிள்? குணாவின் கேள்வியும் நியாயமாகப்பட எதிர் வரிசையில் இருந்து 20 வருவதை கண்காணிக்க அங்கே இருந்ததோ சாய்பாபா கோவில். குழம்பி போனார் ஆனந்தன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் அப்படி யாரும் இல்லை. இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்கா என்றார் ஆனந்தனிடம் வழிப்போக்கர். வீதிகள் நிறையவே மாறி இருந்தது. கடை தெருவில் ஆங்காங்கே கடைகள் இருக்க நடுவில் இருந்தது என்னவோ பழைய மாடல் வீடுகள்தான். என்னுடைய டவுட் என்னன்னா, இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு நபர் தன்கிட்ட இருக்கிற கோடி மதிப்பு பெருமானமான சொத்தை அவ்வளவு விலை விட்டு ஏன் கொடுக்க போறார் என்றார் தாடையை வருடி. அவர்கள் வீடு வந்து சேர்ந்த நிமிடம் நேரம் இரவை தொட்டிருந்தது. அவர்கள் வாடிய முகங்கள் தேடி அலைந்ததின் சுற்றறிக்கை தர டிவி பார்த்து கொண்டிருந்த சித்தி, சமத்தி சந்தைக்கு போனா சட்டி எல்லாம் கிண்ணி விலை என்று விட்டு எழுந்து போனாள். இவளை, இதுக்கு என்ன எழவு அர்த்தம் இல்லையா? இருவரும் கவலையை மறந்து மனம் விட்டு சிரித்தார்கள். உங்களை சமத்துன்னு சொல்கிறாங்க அங்கிள், அப்புறம் எதுக்கு ஆன்ட்டியை திட்டுறீங்க? மனசு லேசானது போல் இருந்தது. சென்றவளை மறந்து சென்று வந்த வேலையை சுருக்கமாய் சொல்லி முடித்தார். ஒரு நெடிய மௌனத்திற்கு பிறகு லயா கேட்டாள், நாம் ஏன் கேவிஎஸ் கார்பஸ் தாக்கல் பண்ணக்கூடாது? இருவரும் அதிர்ந்து போனார்கள். லயா, என்ன சொல்கிற நீ? லக்ஷ்மிகாந்துக்கு எதிராவா? அது பிரச்சனையின் வீரியம் உனக்கு புரியுதா என்றார் ஆனந்தன் அதிர்ந்து போய். ஒரு பொறிப்படாத குழப்பம், பயம் அங்கே நிலவியது. லக்ஷ்மிகாந்தனுடைய சமூக அரசியல் பின்புலத்தை அறிந்தவர்கள் 23 வருடங்களுக்கு முன்பு அவர் வாங்கிய இடத்திற்கான மர்ம முடிச்சை அவரை விடுவிக்க சொல்லி இவர்கள் தாக்கல் செய்யும் மனு எந்த அளவு பலன் தரும்? அந்த பலன் தர அவனின் அரசியல் செல்வாக்கு இடம் தருமா? கேள்விகள் ஒன்றன் பின் மற்றொன்றாய் முளைத்து அவற்றுக்கு விடை தெரியாத சூழலில் விஸ்வரூபம் எடுத்து அவர்கள் முன் நின்றது. டேய் பாப்பா, சரியா வருமா என்றார் குழப்பமாக. கண்களை மூடி நின்றாள். முளைத்த கேள்விகள் எல்லாம் அவள் முன்னே தலை கீழாய் தொங்கியது. ஒவ்வொரு கேள்வியிலும் சௌமியாவின் தலை தூக்கிட்டு தொங்கியது. அவசரமாய் கண்களை பிரித்தாள். ஆனந்தனும் குணாவும் அவளையே பார்த்து கொண்டு நின்றனர். யாரும் எதிர்பாராத விசித்திர விளையாட்டாய்த்தான் எனக்கும் சௌமியாவுக்குமான ஒற்றுமை இருந்தது. எல்லோரும் அதையே சொன்னபோது எனக்குள்ள எழுந்த ஆவல்
இங்கே வந்தபோது ரேவந்த் என்கிட்ட நடந்துகிட்ட முரட்டுத்தனம்னு எல்லாம் சேர்ந்து அந்த சௌமியாங்கிற பிம்பம் எனக்குள்ள இரண்டரை கலந்து போச்சு. இது என் ஆராய்ச்சிக்கு பயன்படுதோ இல்லையோ, சௌமியாவுக்கு என்ன ஆனதுன்னு எனக்கு தெரியணும். எத்தனை வருஷம் ஆனால் என்ன, நியாயத்துக்காக போராடும் மனிதர்களின் நேர்மையான சிந்தனை தோற்காது சித்தப்பா என்றாள் உறுதியாக. தூரத்தில் தெரிந்த வெறுமையை பார்த்து கொண்டிருந்தாள் லயா. அந்த வெறுமை அத்தனையும் பூ பூத்திருந்தது நிறைவாய். நான் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு நேர்த்தி பண்ணிட்டேன். நீ அங்கே காமாட்சி அம்மனுக்கோ மீனாட்சி அம்மனுக்கோ பண்ணிடு. ஊர் தான் வேற, எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான். ஸ்பீக்கர் கட்டாமலே 8 ஊருக்கு பேசியது சித்தியின் குரல். ஜன்னல் அருகில் நின்றாள். மனம் சிந்தனையில் ஆழ்ந்து கிடந்தது. பிருந்தாவனில் தான் டிக்கெட் போட்டிருக்கேன். அவளா வந்துடுவாதானே? இன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு கட்சி மீட்டிங் இருக்கு, தவிர்க்க முடியல. அத்தனை வார்த்தைகளையும் காதில் விழு காட்டி கொண்டு காத்திருந்தாள். நினைவுகள் கலைந்து கலைந்து கூடியது. அமைதியாய் சலனமற்று இருக்கும் நதிகளின் ஆழம் தெரிவதில்லை பார்வைக்கு. ஒரு ஆழ்ந்த யோசனைக்கு பிறகுதான் கேபிஎஸ் கார்பஸ் தாக்கல் செய்தார்கள் லட்சுமிகாந்தன் மீது. நடிகர் தரப்பு அதிர்ந்து போனது. முதலில் யார் இவர்கள் என்ற ஆராய்ச்சியை தொடங்கி பின்னர் ஆட்களை விட்டு மிரட்டி பார்த்தனர். அவங்க பக்கம் இருந்து மிரட்டல் வருதுன்னா பிரச்சனை நாம நினைக்கிறத விட வீரியமா இருக்கும்னு நம்புறேன். இனி எல்லா செட்டப்பையும் மீடியாவுக்கு தெரியற மாதிரி செய்யணும், அதான் சரி. அடுத்த நாளில் இருந்து லயாதான் தலைப்பு செய்திகளை நிறைத்தாள். சௌமியாவின் சாயலில் இருக்கும் சென்னை பெண் சௌமியாவின் மறுபிறப்பா, தன்னை கொன்றவர்களை பழி வாங்க மறுபிறப்பு எடுத்திருக்கிறாரா? பரபரப்பு பேட்டி. உண்மை வெளிவருகிறது. சௌமியாவின் இறப்பில் சம்பந்தமுள்ள முன்னணி நடிகர். பதறும் கன்னட திரை உலகம். நித்தமும் விதவிதமான செய்திகள், நெருக்கடிகள் இடுக்கில் வழிந்தோடி இறுதியில் சட்டத்தின் பிடியில் தன்னை ஒப்பு கொடுத்தார் லட்சுமிகாந்த். சௌமியாவின் கசங்கிய கண்ணீர் பக்கங்கள் அப்போதுதான் முழுமையாக வெளிவந்தது. நடிகை என்பது அந்தஸ்தா, அலங்காரமா? ஏதோ ஒன்று. தன்னுடைய சிறு வயதில் திசை மாறிய அவளின் வாழ்க்கை பல இன்னல்களுக்கு உரித்தானது. ஒப்பந்தம் போட்ட சிவானந்தா ரெட்டி அவருடைய அனுமதி இல்லாமல் வேறு படங்களில் நடிப்பதை கட்டுப்படுத்தினார். அதுதான் காய்ப்பு அதிகமுள்ள பருவம். அவரிடமிருந்து விடுவிக்கப்பட்டாலும் சிவானந்தா ரெட்டியின் மீது அவளுக்கு குருபாசம் அதிகம். 5 ஆண்டுகள் அவருடைய அடக்குமுறையில் வாழ்ந்த அவளுக்கு அதன் பிறகுதான் உலகம் புரிந்தது. ஒரு வகையில் சிவானந்தா ரெட்டியின் அந்த அடக்குமுறை கூட நல்லதுதான். கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு வளையம் அவளை சுற்றி இருக்க மற்றவர்கள் அவளை அணுக பயந்தனர். அந்த 5 வருடத்திற்கு பிறகுதான் அவளுடைய சோதனையான நாள்கள் அறிமுகமானது. படங்களை தேர்ந்தெடுப்பதில் தவறு செய்ய வரிசையாக தோல்வி படங்கள். அது அவளை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியது. ஒரு பக்கம் அவளை பணம் காய்ச்சி மரமாய் எண்ணி பிடுங்கி எடுக்கும் உடன் பிறந்தவர்கள், மறுபக்கம் வரிசையாய் தோல்வி படங்கள். இப்படித்தான் நடிப்பேன், கவர்ச்சி காட்ட மாட்டேன், தொட்டு நடிக்க மாட்டேன் என்று அவள் போட்டிருந்த அத்தனை கட்டுப்பாட்டையும் அவளே உடைத்தெறிந்தாள். ஒரு வகையில் மிருக காட்சி சாலைக்குள் செல்பவரின் நிலைதான் இதுவும் கூட. அது ஒரு தந்திர உலகம். உள்ளே இலவசமாக நுழைந்தவள் வெளியே வர தர வேண்டிய விலை அவளே அறியாதது. அந்த நேரத்தில்தான் அவளுக்கு ரேவந்துடன் காதல் வந்தது. ஒரு வகையில் நிம்மதியாக உணர்ந்தாள். தனக்கும் ஒரு வாழ்க்கை, தனக்கும் ஒரு குடும்பம் என்ற அவளின் சராசரி கனவு நினைவானது போல் நிம்மதியாக இருந்தாள். அதற்கு சிவானந்தா ரெட்டியின் தரப்பில் இருந்த பலத்த எதிர்ப்பு. அந்நாளில் எல்லா பத்திரிகைகளும் இந்த கிசுகிசுப்பில் காசு பார்த்தன. ரேவந்திற்கு அவள் மீதிருந்தது உண்மையான காதல். அந்த அன்பில் மிகவுமே கரைந்து போனவள் அதற்கு ஈடாய் தன்னையே கொடுத்தாள். நம்பிக்கை என்பது நாணயத்தின் இன்னொரு முனை. அது அவளுக்கு ரேவந்திடம் தென்பட்டது. சிவானந்தாவின் எதிர்ப்பும் சௌமியாவின் வீட்டாரின் எதிர்ப்பும் என்று எல்லா வகையிலும் மன உளைச்சல் வந்த சமயத்தில்தான் சௌமியா கர்ப்பமானாள். அவள் இறுதியாய் கமிட்டாக இருந்த படத்தை வேகமாக முடித்து கொடுத்துவிட்டு திருமணம் செய்து கொள்வதாய் முடிவு செய்திருந்தாள். எல்லா சொத்துக்களையும் தன் குடும்பத்தாரின் பெயரில் வாங்கியவளுக்கு அந்த இடம் ஒரு அதிசய ரசிகரால் குறைந்த விலைக்கு வழங்கப்பட்டது. மகனோடு அமெரிக்காவிற்கு சென்று செட்டில் ஆகிறேன். தங்களிடம் என் நிலம் இருப்பது எனக்குத்தான் பெருமை. நான் எல்லோர்கிட்டேயும் பெருமையாய் சொல்லிப்பேன்ல, சௌமியா இருக்கிற வீடு என்னோடதுன்னு. இந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டி உங்க சந்ததிகள் எல்லாம் தழைக்க வாழணும். இது ஒரு ரசிகனோட அன்பளிப்பு என்று ஒப்படைத்து நிகழ வைத்தார். ஒரே தவணையில் பணம் தர வாய்க்காமல் 3 தவணைகளாய் அவருக்கு பணம் தந்தாள். வீட்டுக்கு விஷயத்தை சொல்லி இருந்தால்
அப்போதே அதை கூறு போட்டிருப்பார்கள் என்பதால் அதுவாவது மிஞ்சட்டுமே என்று வைத்திருந்த அந்த இடம் அந்த நேரத்தில் உதவியது. கடைசி படத்தை முடிப்பதற்குள் அந்த இடத்தில் வீட்டை கட்டி கொண்டு ரேவந்திடம் ரகசியமாய் உள்ள உறவை மெய்ப்பித்து கொண்டு ஊர் அறிய சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்ற இயல்பான கனவு அவளுக்குள் பூ பூக்க வைத்தது. அதனாலேயே வேகமாய் படப்பிடிப்பை முடிக்க சொல்லி படக்குழுவினரை முடுக்கிக் கொண்டிருந்தாள். அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்த லட்சுமிகாந்த் அப்போது உச்சத்தில் இருந்தார். மூத்த நடிகர் என்ற பாசத்தாலும் மரியாதையாலும் அவரிடம் அந்த இட விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருந்தாள். அத்தோடு இந்த படம் முடிந்த கையோடு திருமணம் செய்து கொள்ளப் போவதாய் சொன்னாள். யாரை என்று அவரும் கேட்கவில்லை, இவளும் சொல்லவில்லை. ஊர் அறிந்த ரகசியம் அது. அந்த சமயத்தில்தான் அவருக்கு அந்த யோசனை வந்தது. தனி விமானத்தில் படப்பிடிப்புக்கு கிளம்பிய சௌமியாவை விமான விபத்தை ஏற்படுத்தி உயிரிழக்க செய்தார். அந்த சமயம் திரையுலகமே அதிர்ந்து நின்றது. அதில் ரேவந்தும் ஒருவன். அவன் இந்த மரணத்தில் இருந்து மீண்டு வருவதற்குள் அவனுக்கு மிகப்பெரிய சாலை விபத்தை ஏற்படுத்தி கோமாவுக்கு கொண்டு சென்றார். அவனுக்கு ஆயுள் பலமோ என்னவோ அந்த விபத்தில் தன் புத்தியை இழந்து உயிர் மீண்டிருந்தான். அதுவும் அவருக்கு வசதியாக போயிற்று. போலி பத்திரம் தயார் செய்து இல்லாத ஒருவரிடமிருந்து அந்த இடத்தை வாங்குவது போல ஏற்பாடு செய்தார். சேகர் என்பவரிடமிருந்து அந்த இடத்தை வாங்கியதாய் பத்திரப்பதிவில் இருந்த தன்னுடைய ஆட்களை வைத்து போலியாய் பத்திரப்பதிவை நடத்தினார். இடம் அவருடைய பெயருக்கு மாற்றலானது. ஓரிரு வருடங்கள் கிடப்பில் போட்டுவிட்டு அங்கே தனி மாளிகை கட்டத் தொடங்க பூர்ணா அங்கே சென்று நின்றாள். அப்போதுதான் மூன்றாவதாய் ஒருவருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கும் ரகசியமே அவருக்கு புலப்பட்டது. எளியவர்கள் வாயை அடைப்பதொன்றும் பெரிய காரியமாக இல்லை. 2 ஆட்களை விட்டு மிரட்டியதும் பெட்டி பாம்பாய் அடங்கி போனாள். ஆனால் குற்றவாளி உறங்கினாலும் குற்றம் உறங்குவதில்லையே. எத்தனை நாள் ஆனாலும் காலமோ காலத்தின் பிரதிநிதியாக யாரோ பொய்யை உடைத்து உண்மையை வெளிக்கொண்டு வந்துதான் விடுகிறார்கள். ரயில் ஏறிய நிமிஷம் தொட்டு அவள் மனம் பல வண்ண சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. சில நாட்களுக்கு முன்பு இந்த வண்டியில் வரும்போது இருந்த மனநிலைக்கும் இப்போது இருக்கும் மனநிலைக்கும் முற்றிலும் மாறாக இருந்தது. சௌமியா என்ற அழகு பெட்டகத்தின் வாழ்க்கையில் நடந்த கோர விபத்து அவளுக்குள் இனம் புரியாத தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. 1 வாரம் முன்பாக சிவானந்தா ரெட்டி அழைப்பதாக சொல்லி குணாவுடன் சென்றிருந்தாள். நடந்த விஷயங்கள் வடுவாக மாறி இருந்தாலும் இத்தனை காலம் கழித்து வெளிவந்திருந்த உண்மையால் அந்த வடுவே வலித்தது. சௌமியா ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் வயிற்றுல என் வீட்டு வாரிசு வளர்ந்துட்டு இருந்திருக்கு. அந்த குழந்தையோட அவள் மறைஞ்சிட்டாங்கிறத என்னால் தாங்க முடியல. கூடவே என் பையனோட கனவுகளும் ஊமையாகி போச்சே என்றார். நான் தழதழக்க. ஒரு தகப்பனாய் அவருடைய வலி புரிந்தது. நான் என்ன ஆனாலும் அந்த லட்சுமிகாந்தை விட்டுவிட மாட்டேன். என் பையனோட கனவை கலைச்ச அவனை இனி நான் பார்த்துக்கிறேன் என்றார். ஏதோ தலையாய கடமை முடிந்தது போல் இருந்தது. இருவரும் புறப்பட்டு வெளியே வந்த நேரம் கேட்டார். இப்போ எடுத்தாதான் சரியான சமயமாக இருக்கும். சௌமியாவோட வாழ்க்கை வரலாறு கிளாஸாக போகும். கதைக்கு தலைப்பு கூட யோசிச்சு வச்சிருக்க. நீ 2 மாதம் கால்ஷீட் தந்தாலே போதும். அவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு போற உன்னை என்றார். கண்கள் ஜொலிக்க திரும்பி பார்த்தாள். எதிரில் இருந்த நிலை கண்ணாடியில் தன்னை பார்த்தவளுக்கு ஓய்ந்த தோற்றத்தில் அங்கே சௌமியா நிற்பது போலவே தோன்றியது. திரும்பி பார்த்து சிரித்தாள். கையெடுத்து கும்பிட்டாள். விடை பெற்று கொண்டு வீதியில் இறங்கினாள். இனி ஒரு சௌமியா உருவாவதையோ அலைப்புறுதலான வாழ்க்கையையோ அவள் விரும்பவே இல்லை. பெட்டியில் இருந்த மேகசினை எடுத்துக்கொண்டு திரும்பியவளை குணா கண் சிமிட்டி வரவேற்க முதலில் அதிர்ந்து பின்னர் தன்னையே நொந்து கொண்டாள். குணா, நீ ஏன் இங்கே வரப்போற? நான் எப்படி போனாதான் உனக்கு என்ன? நீ ஜாலியாக இப்போ டேராடூனில் இருப்ப. என் ஞாபகம் உனக்கு வரவா போகுது? மனதில் சொல்வதாய் நினைத்து வாய்விட்டே அவள் புலம்ப கைகளை அவள் கண்முன்னே கொண்டு வந்து சொடுக்கு போட்டு அதிர வைத்தான். குணா, அழகாய் ஆச்சரியப்பட்டவளை பார்த்து கண் சிமிட்டி மயக்க சட்டென்று பார்வையை தாழ்த்தி கொண்டாள். உன் கூட டிராவல் பண்ண போறேன்னா உன்னோட பழமொழி சித்தி என்கிட்ட கேள்வியாக கேட்பாங்க. நான் உனக்கு நண்பன்டான்னு சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி சொல்லும்போது எனக்கே தயக்கமாக இருக்கு என்றான் எங்கோ பார்த்து தலை கோதிக்கொண்டு. குணா என்றாள் குரல் குழைய. அந்த குழைவில் ஒரு சலனமான சம்மதம் இருந்தது. 7-8 வருஷமா நண்பர்களாய் இருந்துட்டோம். ஒரு 2-3 வருஷம் காதலர்களாய் இருப்போம். அப்புறம் நம்ம பெத்தவங்களோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிட்டு
சேர்ந்து சண்டை போட்டுட்டு தெரியலாம் என்றான் உல்லாசமாய். அவனை முறைக்க முற்பட்டு முடியாமல் முகம் மூடி சிரித்தாள். எந்த முஸ்தீப்பும் இல்லாமல் அவளுடைய காதல் சொல்லப்பட்டதும் கேட்கப்பட்டதும் அரங்கேறியிருந்தது. நிறைவான மனதில் இருந்தவள் மென்மையாக கேட்டாள், ஏன் குணா, சௌமியா பாவம் இல்ல? அவங்களுக்கு நடந்தது யாருக்குமே நடக்கக்கூடாது. ஆனால் எனக்கு ஏன் குணா அப்படியெல்லாம் கனவு வந்தது? எங்கள் சித்தி பயப்படுற மாதிரி இது சௌமியாவோட ஆவி செய்கிற வேலையா என்றாள் கண்களை படபடத்தபடி. ஆவி, பூதம், பேய் இதெல்லாம் இந்த காலத்திலையும் இருக்குதுன்னு நினைக்கிறியா? மனிதனாக வாழும்போதே அவனுடைய கனவுகளுக்கும் விருப்பு வெறுப்புகளுக்கும் மதிப்பு தராத உலகமா அவன் பேயா மாறி வரும்போது தரப்போகுது? அது அந்த ஆத்மாவுக்கும் தெரியாதா? சௌமியா இறந்தபோது நீ பிறந்தது ஒரு இன்சிடென்ட். அதில் இருக்கிறது லாஜிக்கலி எரர் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா உலகம் முழுக்க அந்த நேரத்தில் எத்தனை ஆயிரம் குழந்தைகள் பிறந்திருக்கும். அவங்க எல்லாருமேவா சௌமியாவின் ஏதோ ஒரு சாயலை கொண்டு பிறந்திருக்க போகிறாங்க? உருவ ஒற்றுமைங்கிறது ஒரு விபத்து மாதிரி. இதை விளையாட்டாக சொன்னால் ஒரே சாயலில் பிறக்கிறது புதுசில்லை. இந்த உலகத்தில் யாரை பார்த்தாலும் யாருடைய சாயலாவது நமக்கு தெரியும் தானே என்றான் புன்னகையுடன். அவனுடைய வார்த்தைகள் ஆறுதலாயிருந்தது. அவளுக்குள் விடை தெரியாத பல முடிச்சுகளுக்கு விடை காண முற்படுவது அறிவீனம் என்பது போல் தோன்றியது. இப்படி வேணா வச்சுக்கலாம். எவ்வளவு நாள் ஆனால் என்ன? ஒருவர் செய்த தப்புக்களை வெளிக்கொணர இறைவன் ஏதாவது வழி அமைச்சிருப்பான். அதனால தான் உன்னை சௌமியா மாதிரி பிறக்க வச்சு எல்லோரையும் அதையே பேச வச்சு அதன் மூலம் உனக்குள்ள பல கேள்விகளை கேட்க வச்சு குற்றவாளிகளை வெளிக்கொணர்ந்திருக்கான். இதை தவிர உனக்கும் சௌமியாவுக்கும் எந்த ஒற்றுமையும் இல்லை. உங்ககிட்ட சௌமியாவை பற்றி பேசும்போது ஆழ்மனதில் தங்கி போன அவங்க நினைவு உங்ககிட்ட பேசுகிற மாதிரி, தன்னுடைய துயரங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி உனக்கு தோணி இருக்கு. ஜஸ்ட் இதில் இவ்வளவுதான். இதை பற்றி இனியும் யோசிக்காத. ஊருக்கு போய் ஆன்டி கையால் சாப்பிட்டு தூங்கி எழுந்தா எல்லாம் சரியாயிடும். அவள் கைகளை மென்மையாக பற்றி விடுத்தான். அதில் ஆறுதலும் இருந்தது, அளப்பரிய அக்கறையும் தெரிந்தது, மிதமிஞ்சிய காதலும் தெரிந்தது. அவன் தன்னுடைய பர்த்தில் சரிந்து உறக்கத்திற்கு கடந்திருந்தான். இருளும் வெளிச்சமும் பிரிந்து கூடும் சந்திப்புகளில் அவள் மட்டும் தனித்திருந்தாள். காற்றில் தவழ்ந்து எங்கிருந்தோ ஒலித்தது சௌமியா பாடிய பாடல். என் நினைவுகளில் எப்போதும் நீதானே, உன் கனவுகளில் நானும் வாழ்வேனே. பாடல் வரிகளில் தெரிந்த மென் சோகம் அவளை அதற்கு மேல் உறக்கத்தில் ஆழ அனுமதிக்கவில்லை. எழுந்து அமர்ந்து தான் திரட்டிய தரவுகளின் அடிப்படையில் கட்டுரையை சமர்ப்பிக்க எழுத ஆரம்பித்தாள். பிள்ளையார் சுழியிட்டு எழுத ஆரம்பித்தவள் தலைப்பை எழுதி ஒரு கோடு இழுத்தாள். யார் சௌமியா? இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.